வெறுப்பு பேச்சு விவகாரம் சர்வதேச ஊடகங்களை கண்டனம் தெரிவிக்கும் அளவிற்கு உலக நாடுகள் மத்தியில் தேசத்தின் மானம். வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக மேற்கொள்ளும் பிரச்சாரத்தில் தேர்தல் விதிகள் மீறி மதம் சார்ந்த பேச்சுக்கள் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இந்து முஸ்லிம் பிரிவினவாத பேச்சுக்களும் பேசி வருகின்றனர் பாஜகவினர். இந்த நிலையில் தான் ராஜஸ்தான் இஸ்லாமியர்கள் குறித்து மோடி அவர்கள் அவதூறு பேச்சை பேசியுள்ளார். கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் ராஜஸ்தானில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள மோடி, நமது நாட்டின் செல்வத்தை எல்லாம் இஸ்லாமியர்கள் எடுத்து செல்வதாகவும், அவர்கள் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு நம் சொத்துக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று இரு சமூக மக்களுக்கு இடையே வெறுப்புணர்வை விதைக்கும் வகையில் பேசியுள்ளார். மோடியின் இந்த பேச்சுக்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம் எழுந்து வருகிறது. அதோடு அவர் மீது தேர்தல் ஆணையத்தில் சிபிஐ, காங்கிரஸ், சிபிஐ உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். தொடர்ந்து மக்கள் பலரும் பாஜக எதிராக கருத்து தெரிவித்து வருவதோடு மோடிக்கு எதிராக சுமார் 20,000 பேர் தேர்தல் ஆணையத்தில் மோடி மீது புகார் அளித்துள்ளனர். இந்த விவகாரம் தற்போது இந்தியாவை தாண்டி உலக நாடுகள் மத்தியிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. மோடியின் பேச்சை உலக ஊடகங்களான CNN, நியூயார்க் டைம்ஸ், தி வாஷிங்டன் போஸ்ட், அல்ஜீரா, பிபிசி டைம் என பல்வேறு செய்திகளும் இந்த செய்தியை வெளியாகி கண்டனம் எழுப்பியுள்ளது. இப்படி உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் மானத்தை மோடி வாங்கி வருவதாக விமர்சித்து வருகின்றனர். அனைத்து உலக ஊடகங்களும் மோடியின் பேச்சை வெறுப்பை விதைக்கும் பேச்சு என்று விமர்சித்து செய்திகளை வெளியிட்டுள்ளது. உள்ளூர் முதல் உலகம் வரை மோடியின் இந்த வெறுப்பு பேச்சு பேசுபொருளாக மாறியதோடு கண்டனங்களையும் முகசுளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மதம் சார்ந்து தொடர்ந்து பேசி வந்த மோடியின் பேச்சில் இது எல்லை தாண்டி உள்ளது. இந்த பேச்சு மூலம் இரு சமூக மக்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்த பாஜக முனைப்பு காட்டுகிறது. அதன் எதிரொலியாகவே தற்போது இந்த பேச்சு அமைந்துள்ளது. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு குண்டூசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.